Hi hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈஸியா டேஸ்டியா ஹெல்தியா செய்யக்கூடிய ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேட்டிங்கனா பைத்தம்பருப்பு ஜவ்வரிசி போட்ட தோசை. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட Kumbakonamsavouries முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்துட்டிருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துட்டிருக்கேன். எந்த கப்பால நீங்க பாசிப்பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால தான் நம்ம ஜவ்வரிசி அளக்கணும். அந்த கப்பால பாதி கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்துட்டிருக்கேன். இப்போ நைலான் ஜவ்வரிசினா இந்த மாதிரி பொடி பொடியா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ஜவ்வரிசிக்கு பேர் நைலான் ஜவ்வரிசி. அதுவும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சாதாரண ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 கப் பருப்புனா 1/2 கப் ஜவ்வரிசி போட்டு நல்லா அலம்பி ஒரு 2 hours ஊற வைக்கணும். 2 hours ஊறினா போரும். அதுக்கு மேல ஊறணும்ங்கற அவசியம் இல்ல. அதுலயே நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா 2 hours ஊறியாச்சு. இப்போ இத வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நான் ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்க போறேன். இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கோங்க. இப்போ இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து தோசை கன்சிஸ்டன்சி, நம்ம தோசை மாவு பதத்துல இருந்தா போரும். இந்த தோசை வந்து வாக்குறதும் ரொம்ப ஈஸி. இந்த தோசைக்கு மாவு புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரைச்ச உடனேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு தோசை. இது புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து ஹெல்தியான ஒரு தோசையும் கூட. இதை மெலிசாவும் வாக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து காய்கறி எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் தடியாக வாத்துட்டுருக்கேன். இதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, கேரட், கொஞ்சமாக பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தா போரும். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும் தோசை. ஓரமெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய காய்கறி வந்து அவங்கவுங்க விருப்பம். இப்போ வந்து இதில் சீஸ் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சீஸ் துருவி போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசையும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் தோசை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரமெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த தோசை வந்து ரொம்பவே ஹெல்தியான தோசை. பைத்தம்பருப்பு இருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச். அதோடு இல்லாமல் எல்லா காய்கறிகளும் சேர்றது. காலம்பர வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட கொஞ்சம் காரமாக வெங்காய சட்னியோ இல்லைன்னா தக்காளி சட்னியோ தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட Kumbakonamsavouries மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.